நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா, கோர்ட்ல வந்து பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு நடந்து போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து இருக்காங்க. வள்ளி வந்து கூப்பிடுறாங்க. "வள்ளி இங்க வா" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "என்னண்ணே சொல்லுங்கண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வாராங்க. அவன் இருக்கானா அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "யாருண்ணே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதான் அந்த தருதல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏண்ணே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப தானே சாப்பிட்டு போனோம்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "சரி அவனை வர சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னோடனேயும், "டேய் மாறா இங்கே வாடா" அப்படிங்கிற மாரி சொன்னோடனே அவர் வந்து மேலேருந்து வாராரு. வந்தவுடனே என்னத்த அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங் வருது. அதனால எங்கேயும் போய் தருதலத்தனமா சுத்திக்கிட்டு இல்லாம ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்து சேர சொல்லு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க. நீ, நானு, குடும்பத்தில உள்ள எல்லாருமே வந்து வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீராவோட குடும்பத்தில எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே விசாரிப்பாங்களாம். எல்லார்ட்டயும் சொல்லிரு. அதத்தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிண்ணே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன வந்து ராகவன் வந்து தனியா கூட்டு போறாங்க. "டேய் என்னாச்சுன்னே தெரியலடா. நாளைக்கு அவன் வந்து உண்மைய சொல்லிட்டான்னா என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியே வீரா வேற வந்துடுறாங்க. "ஆமா எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. நீங்க வந்து ஒரு விஷயமே நடக்கல. அதுக்காக போய் அவன்கிட்ட காச குடுத்துருக்கீங்க. எனக்கு என்னமோ இது வந்து சரியில்ல. நம்ம எதுனாலுமே வந்து சட்டப்படி வந்து செய்றது தான் சரி. இந்த காசு குடுக்குறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாறன் வந்து சொல்றாங்க, "ஏய் நீ எதுக்கு இப்போ வந்த? நீ போ அதெல்லாம் நாங்க பார்த்துக்குருவோம். நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுர்றாங்க வீராவ. "என்னமோ நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீரா வந்து போயிடுறாங்க. "டேய் நல்ல வேலை. இவன் எந்த நேரத்துல எப்படி வந்து கேட்பான்னு தெரியாது. நீ பாட்டுல ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதடா. உன் வாயால மட்டும் இந்த விஷயத்த உளறிறாத சரியா? நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, மறுநாள் காலையில கோர்ட்டில வந்து எல்லாருமே அசெம்பிள் ஆகுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜு வந்து வராங்க. வந்த உடனேயுமே வந்து "இன்னைக்கு என்ன கேஸு?" அப்படின்னு சொன்னோனே ஃபைல் எடுத்து குடுக்காங்க. அந்த ஃபைல் எடுத்துட்டு டக்குனு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. "சரி கூப்பிடுங்க இதிலேருந்து இருக்கிற ஆள" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஃபர்ஸ்ட்டு வந்து வீராவோட ஃபேமிலியில எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மாறன வந்து கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க. வீராவோட ஃபேமிலிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு விசாரிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து வக்கீல் வந்து கேட்குறாங்க, "நீங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து கேட்குறாங்க, "சரி உண்மைய சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பாண்டியனோட அம்மாங்கிற முறையில உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இவனுக்கும் பாண்டியனுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. இது வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வீராட்ட கேட்காங்க. வீராவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிருந்தா கிட்ட கேட்காங்க. பிருந்தாவும் "இல்ல எங்களுக்கு வந்து அந்த மாரிலாம் தோணல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி கடைசியா இருக்கிறது அவங்களோட மூத்த பொண்ணு. அவங்ககிட்ட விசாரிப்போம்னு சொன்னோனே, கண்மணி மட்டும் ட்விஸ்ட் பண்றாங்க. "எனக்கே தெரியல. இது ஆக்சிடென்ட்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே பிளேட்ட மாத்தி விட்டுர்றாங்க. "பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து முரண்பாடு இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சார் அது மட்டும் இல்ல. இவங்க வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து இவங்க ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான் திருப்பி இவங்க வந்து இந்த பொண்ண வந்து 1 மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தா நிற்கிறாரே இவர் வந்து இவங்களோட 2வது பொண்ண வந்து வம்படியா வந்து தாலி கட்டியிருக்காரு மேடையில வச்சு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே வீராவுக்கு வந்து கோவம் வந்துருது. "சார் தேவையில்லாம வந்து எங்களோட பெர்சனல் எல்லாம் வெளியில இழுக்காதீங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எதும்மா பெர்சனல்? அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உங்க வீடியோ தான் Instagram, Facebook எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங்கில இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அத போய் பெர்சனல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜட்ஜ் ஐயா நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தாகணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க. ஜட்ஜு வந்து பார்க்காரு. பார்த்து முடிச்ச உடனேயும், "சரி இப்ப சொல்லுங்க. நீங்க வந்து இவர் மேல வந்து டவுட் படுறீங்களா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, கண்மணி வந்து, "ஆமா எனக்கு வந்து டவுட் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "பார்த்தீங்களா சார், அவன் குடும்பத்திலே வந்து டவுட் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, வீராவோட ஃபேமிலி வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதுக்கடுத்து வந்து இவங்க அந்த ஐ விட்னஸ் இருக்கார்ல, அவர கூப்பிடுறாங்க. அவர வர சொல்றாங்க. அவர் வந்தவுடனே, "நீங்க சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் தான் நேர்ல பார்த்த சாட்சி. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்டவுடனே, அவர் வந்து சொல்றாரு, "சார் இவர் தான் சார் அன்னைக்கு நைட்டு அந்த பாண்டியன வந்து வண்டிய வச்சு ஏத்திட்டு எட்டி பார்த்துட்டு போனார் சார். அவர் இறங்கி வந்திருந்தா கூட அந்த பாண்டியன காப்பாத்தியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது எட்டி பார்த்துட்டு திருப்பி போறார் சார். எனக்கு தெரிந்து அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி வேற யார் யார் பார்த்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அது இருட்டு சார். நைட் நேரம். நான் மட்டும் தான் பார்த்தேன்" அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "ஓ அப்படியா? சரி இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேத்துக்கு வந்து முன்விரோதம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எல்லாம் டீட்டெயிலா சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அன்னைக்கு ரோட்ல வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். எல்லாருமே விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இவரும் பாண்டியனும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி சண்டை நடந்து எத்தன வருஷம் இருக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே,
ஒரு வருஷம் இருக்கும் சார் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. சரி என்ன நடந்துச்சு சண்டையில அப்படிங்கிற மாரி சொன்னோனையும், பாண்டியன் வந்து இவர அடிச்சிட்டார் சார். இவர் பயங்கரமான போதையில இருந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாண்டியனும் போதையில இருந்தாரா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. இல்ல சார் அவர் நார்மலா தான் இருந்தாரு. இவர் தான் போதையில இருந்தாரு. போதையில இருக்கும்போது டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவர் கை நீட்டின உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துருது. "உன் சாவு என் கையில தான்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. சரி சண்டையில சும்மா சொல்றாருன்னு பார்த்தேன். அதுக்கடுத்து தான் அங்க நடந்த ஆக்சிடென்ட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, இது வந்து முன்விரோதம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து அந்த இடத்துல கோவப்பட்டுறாங்க. "சார் அதெல்லாம் கிடையாது. என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "யாரும்மா நீங்க? நீங்க வந்து வண்டிக்குள்ள இருந்தீங்களா? இல்லைன்னா நேர்ல எதுவும் பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து ஜட்ஜ் வந்து கேட்காங்க. "இல்ல சார். நான் வந்து என் பையன் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீங்க போய் உட்காருங்கம்மா. நீங்க சொல்லக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுடுறாங்க. அடுத்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து விசாரிக்காங்க. "சார் நான் வந்து அந்த ஐ விட்னஸ விசாரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தரப்பு வக்கீல் வந்து விசாரிக்காங்க. "சரி இவ்வளோ நாள் ஏன் இந்த உண்மைய சொல்லாம இருந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனையும், இவர பார்த்து பயந்தான். "ஒரு கொலையே பண்ணியிருக்காரு. நம்மளே கொலை பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணேன்னு பயந்துகிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி இப்போ வந்து ஏன் சொல்றீங்க? ஏன் போலீஸ்காரர் சொல்ல சொன்னாரோ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனையும், "ஆமா போலீஸ்காரர் தான் எனக்கு தெம்பு குடுத்தாரு, தைரியம் குடுத்தாரு. போய் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இவர் கூட இடையில என்னைய அடிக்க வந்தாரு. அப்ப கூட போலீஸ்காரன் தான் காப்பாத்துனாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில டக்குன்னு கோர்ட்டுக்குள்ள வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபைல் மாரி குடுக்காங்க. "சரி அவசர வழக்கு ஒண்ணு வந்துருச்சு. அதனால இந்த வழக்க வந்து நான் நாளைக்கு மறுநாள் வந்து தள்ளி வைக்கிறேன்" அப்படின்னு வந்து ஜட்ஜி சொல்றாங்க. உடனே மாறன் தரப்பு வக்கீல் வந்து சொல்றாங்க, "சார் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல நாள கழிச்சு எதுனாலும் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து முடிச்சு வச்சுடுறாரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.